நம்ம ரொம்ப அழகான ஒரு தீம், ஆண்டவர் கொடுத்த தீம். உங்களுடைய பிரின்சிபல் சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, ஃபாதர் என்ன தீம் நாங்கள் பேக்ரவுண்டில் போடணும் அப்படின்னாங்க. சிஸ்டர் நான் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே சொல்லிடுறேன்னு சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் முந்தா நேற்று திரும்பவும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபாதர் என்ன தீம் போடணும். சிஸ்டர் நான் 1 ஹவரில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். ஆனால் மத்தியானத்துக்குள்ளே திரும்பவும் ஞாபகம் வந்தது. சாப்பிளில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்கன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனம் தான் பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைய காரணம் என்னென்னா, நம்ம வெளிப்புறமாக சூப்பராக இருக்கிறோம். வெளிப்புறமாக பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த விதைக்கப்பட்ட விதையை பற்றி பைபிளில் ஒரு அழகான ஒரு ஓமை இருக்கு இல்லையா? அந்த ஓமையை பாருங்களேன். 4 விதமான நிலத்தில் விழுது. ஒன்று, அது வழி ஓரமாக விழுது. அது அந்த விதை ரூட் கூட ஆக முடியல. அந்த ரூட் போகிறதுக்குள்ளே காக்கா பறவையெல்லாம் கொத்திக்கிட்டு போயிடுது. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விதை அப்படின்றது விழற இடம் பாறையில் விழுது. அங்கே பாறையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வளருது. ஆனால் வளர முடியல. வளர முடியாததுனால திரும்ப என்ன ஆயிடுச்சு, அங்கேயும் அது போயிடுச்சு. 3வது, முள் செடிகளில் விழுது. அது நெருக்கிடுது, வளருது, ஆனால் ரூட் உள்ளே போக முடியல. அதாங்க பிரச்சனை. ஆனால் 4வது, நல்ல நிலத்தில் விழுது. அது ரூட் உள்ளே போகுது. அந்த ரூட் உள்ளே போகிறதுனால எவ்வளோ வேணாலும் உயரம் போகும். ஐ ஹவ் ஹர்ட் இந்த பேம்பூ ட்ரீஸ். இந்த பேம்பூ ட்ரீஸினுடைய ஒரு அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேம்பூ ட்ரீஸை வச்சிங்கன்னா, என்ன பேம்பூன்னா மூங்கில் மரம் வச்சோன்னா, அதனுடைய சாப்ளிங் வச்சிங்கன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப மெதுவாக தான் வளரும். அது ரொம்ப மெதுவாக வளரும். ஆனால் நம்ம அதை வளர்றதை பார்த்துறதே கிடையாது. நம்ம வளர்ந்த மூங்கிலை தான் பார்த்துருப்போம். அந்த வளர்ந்த மூங்கில் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு காற்றுக்கும் அது வீழாது. அது எவ்வளோ காற்றடிச்சாலும் அந்த காற்றோடு சேர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 4 வருஷம் 5 வருஷம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வளரலை. அது மேலே வளரலை, அது கீழே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. 4 வருஷமா 5 வருஷமா அது கீழே வளர்ந்துக்கிட்டு இருந்தது. It was rooting inside so that no one can uproot it. Nothing can uproot it. அப்போ நம்மளுடைய ரூட் வேறு ஆழமா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா ஒருத்தனாலையும் நம்மளை அசைக்க முடியாது. ஒரு சிச்சுவேஷன் நம்மளை அசைக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. நிறைய பேருக்கு தேவையான ஒரு மெசேஜாக இருக்கலாம். பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக இருங்கள். அப்போ அதனுடைய முதல் படியில் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். நமக்கு நாளைக்கு இருக்கு இல்லையா, முதல் படியில் ஆரம்பிக்கிறேன். சரி, அதுக்கு நமக்கு ஆழமான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக கேட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அதிகமாக கேட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான் ஜெபம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை பிரேயர்? ஜெபம் என்றால் என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஆண்டவரோடு பேசுவது கரெக்ட். இந்த அதில் தான் நான் எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ். அது கரெக்ட் தான். அந்த அவங்க சொன்ன அந்த டெஃபினேஷன் இஸ் ரைட். தட் வாஸ் அ டெஃபினேஷன் கிவன் பை சென்ட் தெரேசா ஆஃப் ஆவிலா தெரேசம்மாள் கொடுத்த டெஃபினேஷன். இப்போ அவங்க சொன்னது ப்ரேயர் இஸ் கான்வர்சேஷன் வித் காட். அப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? இயேசுவோடு உள்ள உறவாடுவது ஜெபம் என்றால், இயேசுவோடு உரையாடுவது ஜெபம் என்றால், அன்னை மரியாள் கண்டிப்பாக இயேசுக்கிட்ட உரையாடி இருப்பாங்க, கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க, ஜெபம்னு வச்சுப்போம். சூசேப்பர் கண்டிப்பாக அன்னை இயேசுவோட பேசியிருப்பாங்க, உரையாடி இருப்பாங்க, கான்வர்சேஷன், ஜெபம்னு வச்சுப்போம். இயேசுடைய சீடர்கள் 12 பேர் இயேசுவோட பேசினாங்க, ஜெபம்னு வச்சுப்போம். பரிசேயர்கள் இயேசுவோடு பேசினார்கள். They made their conversation with Jesus. Can you term that as prayer? ஜெபம் என்று அழைக்க முடியுமா? யூதாசு இயேசுவோடு பேசினான், ஜெபம் என்று அழைக்க முடியுமா? சதுக்காயர்கள் இயேசுவை நக்கல் நயாண்டி பண்ணணும்னு சொல்லி பேசினாங்க, ஜெபம் என்று அழைக்க முடியுமா? பிலாத்து இயேசுவிடம் பேசினான், ஜெபம் என்று அழைக்க முடியுமா? ஏரோது இயேசுவோடு பேசினான், ஜெபம் என்று அழைக்க முடியுமா? அப்ப இத்தனை பேர் இயேசுவோட பேசியிருக்கிறாங்க. கேன் யூ term those conversations as prayer? ஜெபம் என்று அழைக்க முடியுமா? பிலாத்துனுடைய பேச்சு முடியாது, ஏரோதினுடைய பேச்சு முடியாது, பரிசேயர்கள் சதுக்காயர்களுடைய பேச்சு never you can tame those conversations as prayer means ஜெபம் என்றால் என்ன? அப்ப இயேசுவோடு உரையாடுவது மட்டும் ஜெபம் அல்ல.
அப்ப ஜெபம் என்றால் என்ன? அடுத்த ஒரு ஸ்டெப் சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங். சொல்லுங்க. இயேசுவோடு உரையாடுவது மட்டும் ஜெபம் இல்லை என்றால் ஜெபம் என்றால் என்ன? சீக்கிரம் 7:45 சாப்பாட்டுக்கு போகணும்னா, இல்லைன்னா 10 மணி வரை இப்படியே போயிடுவோம். ஒன்றித்திருப்பது. வெரி குட். அடுத்த ஒரு சொல்றாங்க பாருங்களேன், கம்யூனியன். இயேசுவோடு ஒரு ஒன்றிப்பு. நல்ல அழகான பதில், சூப்பர் வார்த்தை. அழகான ஒரு வார்த்தை, தெரிஞ்சோ தெரியாமலோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. கம்யூனியன். நம்ம என்ன நற்கருணைக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தை ஹோலி கம்யூனியன். ஓகேவா? சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி. அப்ப கம்யூனியன், ஒரு ஆள் கிட்ட நமக்கு அந்த ஒரு அழகான ஒரு அந்த ஒரு ஒரு கம்யூனியன் வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு டேர்ம் நம்ம சொன்னோம்னா என்ன? அன்பு. அன்போடு உரையாடுதல், நம்பிக்கையோடு உரையாடுதல். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ உட்காந்துருக்கீங்க இந்த சீட்டு வந்து ஏனோ தானோ உட்காந்துருக்க மாட்டீங்க. எப்படி உட்காந்துருந்துருப்பீங்க? யார் பக்கத்துல போய் உட்காந்தீங்க? ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்கார்ந்தோம், நெருக்கமானவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தோம், இல்லையா? இங்க நம்ம பேச மாட்டோம், நமக்கு தெரியும். கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் எங்கே உட்கார்ந்தாலும் நமக்கு கம்ஃபர்டான ஆளுங்க கிட்ட போய் உட்கார்றோம். அந்த கம்ஃபர்ட் ஆளுங்க கிட்ட நீங்க எவ்வளவு நேரம் வேணும் பேசினாலும் டைம் போறதே தெரியாது, இல்லையா? எவ்வளவு நேரம் பேசினாலும் டைம் போறதே தெரியாது. 5 மணி நேரம் பேசுவீங்க, அப்புறம் பார்த்தா 5 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னும். அந்த டைம் போறதே தெரியாது. ஆனா பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட பேசி பாருங்களேன், 5 நிமிஷம் பேசினாலே 5 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும். பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது. பிடிக்காதவங்க கூட பேசலனாலே டைம் போன மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ரொஃபஸரோ லெக்சரோ ஹூவர் இட் இஸ், அவங்க வரவங்க 45 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறது, ரொம்ப பிடிச்சவங்க வராங்க, 45 நிமிஷம் கிளாஸ் போறதே தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காத யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 45 நிமிஷம் 45 யுகங்கள் மாதிரி இருக்கும். எப்படா போவாங்க, எப்படா நிறுத்துவாங்க, டைம் பாஸ் ஆகாது. அப்போ நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கீங்க, உரையாடுறீங்கன்னா அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? யாரோடு நீங்கள் உரையாடுவீர்கள்? உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, அதாவது உறவு இருப்பவர்களோடு உரையாடுவீர்கள். இனி உறவு இருப்பவர்களோடு உறவாடணும்னு கூட கிடையாதுங்க, பக்கத்தில் அப்படி உட்கார்ந்தே போதும். எனக்கு நெருக்கமானவங்க கிட்ட உட்கார்ந்தாலே போதும். உறவு இருந்தால் உரையாடல் கூட வேண்டாம், அவங்க எனக்காக இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறாங்கன்ற அந்த நினைப்பு. அப்ப ஜெபம் என்பது உரையாடல் அல்ல, ஜெபம் என்பது உறவு. எங்க இருக்குது பைபிள்ல? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது திருவசனத்துல ஒரு பொண்ணு கோயிலுக்கு வருவா. 1 சாமுவேல் chapter 1 verse 15. அவளுக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக ஜெபிக்கிறதுக்காக வருவா. பல தடவை ஜெபிச்சிருப்பா, ஆனா ஜெபிச்சதுல குழந்தை பிறக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் எல்கானா சொல்வாரு, அம்மா கவலைப்படாத, உனக்கு நான் குழந்தையா இருக்கிறேன், எனக்கு நீ குழந்தையா இருக்கிற. அது எவ்வளவு நாள் தான் ஒரு பொண்ணை சொல்லி ஏமாத்த முடியும்? போயா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடவுள்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு கோயிலுக்கு கொண்டு வா. கோயிலுக்கு வரா. கோயிலுக்கு வரும் பொழுது இந்த ஏலி அப்படின்ற பாரிஷ் பிரீஸ்ட் பங்குசாமியார் அவர் வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பொண்ணு வரதை பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ரொம்ப உடஞ்சிருக்கிறா, குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாய் கல்யாணமாய். இனி குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தா, எல்கானாவுக்கு வேற ஒரு ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கிறா, அவளுக்கு குழந்தை இருக்கு. செகண்ட் வயசு அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அப்ப பெரிய மனைவி சும்மா இருப்பாளா? அவ குத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த வழி, குழந்தை இல்லைன்றது ஒரு வழி, பெரிய மூத்த மனைவிக்கு குழந்தை இருக்குன்றது 2வது வழி, அவ குத்துறான்றது 3வது வழி. இந்த வழியெல்லாம் மனசுல தாங்க முடியாம உடம்பு சோர்வாயிடுது. உடம்பு சோர்வான இந்த பொண்ணு கோயிலுக்கு வரா. அப்ப எப்படி வருவா? சந்தோஷமா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவா. எப்படியாவது போனா போதும், எப்படியாவது ஆண்டர்கிட்ட போனா போதும்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளாடி வரா. தள்ளாடி வரும் பொழுது பங்குசாமியார் பாக்குறாரு, இதனடா இந்த பொண்ணு தள்ளாடி வருது, நடக்கவே முடியல, கஷ்டப்பட்டு நடந்து வருது. அப்ப பங்குசாமியாருக்கு ஒரு தவறுதலான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. சரக்கடிச்சிட்டு வராளோ, இவ சரக்கடிச்சிட்டு வராளோ, தண்ணி போட்டுட்டு வராளோ, டாஸ்மாக் போயிட்டு வராளோன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துல இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உள்ள வந்த பொண்ணும் அங்க வந்தா முட்டிக்கால் போடுறா. முட்டிக்கால் போட்ட பொண்ணு ஜெபிக்கல, முணுமுணுக்கிறா. வார்த்தைகள் வெளியே வரல. வெளியே வராத போது கன்ஃபார்ம் ஆச்சு, இது தண்ணி போட்டு தான் வந்திருக்குது. அப்ப பெண்கள் தண்ணி அடிப்பது புதிய பாவம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். மாடர்ன் பாவம் அல்ல.
ஏன்னா இன்னைக்கு சோஷியலைசேஷனுக்கு என்ன ஆம்பளைங்க மட்டும் தான் தண்ணி அடிக்கணுமா, ஏன் நாங்க அடிக்க கூடாதா? இப்படி எல்லாம் கேட்கிறவங்களுக்கு இஸ்ரேல் அன்பார்ந்தவர்களே, இட் இஸ் நாட் மாடர்னைசேஷன், இட் இஸ் நாட் சம்திங் நியூ இன் த சொசைட்டி, இட் இஸ் வெரி மச் 6000 years பேக். அதனால பிசாஸ் அப்படின்றவன் புதுசா ஒரு பாவத்தை கொண்டு வர மாட்டாங்க, பழைச உருட்டி பிரட்டி திரும்பவும் கொண்டு வருவான். நம்ம முன்னாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த ஹீரோக்கெல்லாம் போட்டிருக்க பேண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் நல்லா டைட்டான பேண்ட் இருக்குது. முன்னால் இது எப்படி இருந்துச்சு? செம்ம லூஸ் பெல் பாட்டம். அந்த லூஸ் டைட்டாகி வந்துச்சு. இனி இந்த டைட்டு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பாருங்களேன், திரும்ப லூசாகி வந்துடுச்சா? ஐயோ, நான் தான் 10 வருஷம் பின்னால இருக்கிற போல இருக்கு. ஸோ இந்த டைட் பேண்ட் லூஸ் ஆயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு தான் ஆயிடுச்சுல. நீங்க லூஸ் ஆனதை போட்டு லெகின்க்கு வந்தீங்க, இப்போ லெகின் திரும்ப லூஸ் ஆயிடுச்சு இல்ல? பல டைப், அடுத்த டைப்புக்கு நீங்க போயிட்டீங்க. ஸோ ஃபேஷன் இஸ் சைக்கிளிக். டயர் சுத்தி வர மாதிரி, வீல் சுத்தி வர மாதிரி, ஃபேஷன் சைக்கிளிக் மாதிரி தாங்க. பாவமும் சைக்கிளிக் தான். ஆனால் இது புதிய ஒரு பாவம் அல்ல. 6,000 வருஷம் முன்னாலே ஒரு பங்குசாமியார் ஒரு பொண்ணை குடிச்சிருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாருன்னா அன்னைக்கு குடிக்கிற பொம்பளைங்க இருந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால எவனாவது உங்களை வந்து ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பளைங்க மட்டும்தான் குடிக்கிறாங்க இல்லைங்க, பொம்பளைங்க குடிக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. அது பாவமாக கருதப்பட்டது மட்டும் கிடையாது, இட் இஸ் சின். சந்தேகமே கிடையாது. குடிப்பழக்கம் என்பது, போதை என்பது பாவமே. அப்ப உள்ள வராரு, சாமியார் பாக்குறாரு, சாமியார் பார்த்து கேட்டுட்டு இருந்த பொண்ணை பார்த்து, மா குடிச்சிருந்தா கோயிலுக்கு விட்டு வெளியே போமா, கெட் அவுட் ஆஃப் த டெம்பிள் இஃப் யூ ஹவ் ட்ரங்க். அப்ப இவ சொல்ற அழகான ஒரு சென்டென்ஸ் தாங்க, the beautiful definition of prayer, that is in 1 Samuel 1:15. எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது திருவசனம். அதற்கு அன்னாள் மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். இனி என்ன பாருங்க, இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, உள்ளத்தை எப்படிங்க கொட்ட முடியும்? இங்கிலீஷ்ல இது, இந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் கூட அழகா இருக்கும். ஐ எம் போரிங் அவுட் மை ஹார்ட், ஐ எம் போரிங் அவுட் மை சோல். போரிங் அப்படின்னா ஊத்துறது. ஹார்ட்டை ஊத்த முடியாது. யூ கேனாட் போர் அவுட் யுவர் ஹார்ட், யூ கேனாட் pour out your soul. அப்போ if a solid is being poured out into a liquid, கடினமான ஒரு பொருளை, மெட்டீரியலை லிக்விடா இவ ஊத்துறா அப்படின்னா பாருங்களேன், ஆண்டவரே என் இதயத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? உருகுது, என்னுடைய உள்ளம் உருகுது, நெஞ்சம் உருகுது. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, பார்க்கிறவங்க எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க, பார்க்கிறவங்க எல்லாம் என்ன வெறுப்பேத்துறாங்க. உள்ளம் நொந்த ஒரு பெண். என்ன ஒரு வேதனை இருக்கும் தெரியுமா அந்த சென்டென்ஸ்க்கு? உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. தெரியாதா? கேட்டது இல்லையா? கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா, சீரகு வைந்தன்மை போல சீரகாயுடன் உன்னை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே, உன்னை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே. மண்ணில் மனிதர்களோ படைப்போ உதவாத பொழுது இந்த பொண்ணு வந்து ஆண்டவர் முன்னால் நிற்கிறாங்க. ஆண்டவரே, உள்ளம் உடஞ்சி வந்திருக்கிறேன். ஏன் எல்லாம் பாருங்க, அது பேச மாட்டேங்கிறா. ஷீ இஸ் நாட் டாக்கிங், நோ கான்வர்சேஷன்ஸ். அவள் உரையாடவில்லை, அவள் உறவாடுகிறாள். ஸோ prayer is not உரையாடல், prayer is உறவாடல். அது உரை அல்லங்க, அது உறவு. உறவு இருந்தா எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களுக்கு உரையாடலாம், டைம் போகிறது தெரியாது. உறவு இல்லைன்னா ப்ரேயர் போர் அடிக்கும். 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா போர் அடிக்கும். அரை மணி நேரம் ப்ரேயரெல்லாம் போர் அடிக்கும். 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க போர் அடிக்கும். ஒரு ஜெபமாலை கையில் எடுக்க போர் அடிக்கும். ஒரு ரெட்ரீட் அட்டென்ட் பண்ண போர் அடிக்கும்.
அப்ப கேள்வி, உனக்கு உறவு இருக்கா? உறவு இருந்தா உரையாடல் இருக்கும். உரையாடல் குறையுதுன்னா அதுக்கு காரணம் உறவு எங்கேயோ மிஸ் ஆகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட உட்கார்றதுக்காக ஒரு வரத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்காக வரத்தை கேளுங்க. நற்கருணை வாங்கும் பொழுது நான் எப்பவுமே சொல்லுவேன், நாளைக்கு திருப்பலியிலும் சொல்லுவேன், நற்கருணை வாங்கிட்டு அமைதியா உங்களுடைய இடங்களை போய் உட்கார்ந்து மேக் கான்வர்சேஷன் வித் ஜீசஸ். இயேசு கிட்ட பேச பழகுங்க அப்படின்னு இப்படி தாங்க சொல்லுவேன், சலிக்காம சொல்லுவேன். எங்களுடைய யூடியூப்லாம் நீங்க பார்க்குற ஆளா இருந்தா அது நற்கருணை வாங்கும் பொழுது இம்மீடியட்லாம் சொல்லுவேன். ஏன்னா எங்களுடைய நைட்டு ஜொலுக்கு இதே மாதிரி தான் வருவாங்க ஆளுங்க. 4000 பேர் 5000 பேர் வருவாங்க. அந்த 5000 பேர்கிட்டையும் எல்லா மாசமும் எல்லா திருப்பலியிலும் சலிக்காம சொல்லுவேன், நற்கருணை வாங்கின பிறகு போய் டபக்குன்னு விழுங்கிட்டு உட்காந்து பக்கத்தில் பேசாதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, இங்க பாட்டில் என்ன நடக்குது, யார் என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்க்காதீங்க. எப்பவுமே சொல்லுவேன், நற்கருணை வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேச பழகுங்க, பேச பழகுங்க, பேச பழகுங்க. எங்களுக்கு இன்னர் ஹீலிங் ரெட்டிட்டு இருக்கு, உள்ளிருப்பு தியானம், தங்கி நடத்துற தியானம். அந்த தியானத்துல நற்கருணை பாடல் நாங்கள் பாடக்கூட மாட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் சின்ன குரூப் தான் இருக்கும், 100 பேர் இல்லை 150 பேர் தான். நற்கருணை பாடல் பாடக்கூட மாட்டோம், அமைதியா இருங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் a great silence time. ஆண்டவர்கிட்ட பேசுங்க 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 ரிப்பீட்டடா சொல்லுவேன். இந்த மார்ச் மாசம் சிங்கப்பூர்ல ஒரு 3 நாள் ரெட்ரீட்டுக்கு போயிருந்தோம். அது அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்காக. வெள்ளி, சனி, ஞாயிறு, மார்ச் 12, 13, 14 நினைக்கிறேன், 13, 14, 15. அந்த வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் அந்த டாக் எல்லாம் முடிஞ்சு தியானம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது பிளஸ்ஸிங்காக கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பிளஸ்ஸிங் எல்லாம் முடிச்ச பொழுது அதில் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நீங்களும் சலிக்காம சொல்றதை கேட்டிருக்கிறேன், நற்கருணை வாங்கின பிறகு ஆண்டவர் கூட பேசுங்க 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 பேசுங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் நான் பேசுறது எப்படின்னு தெரியல, நான் பேசுனது இல்லை. நற்கருணை வாங்குவோம், அமைதியாக போய் உட்காந்துட்டு ஐ வில் என்ஜாய் த சாங், பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் ஃபாதர். ஆண்டவர்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் ஒரு நாள் எனக்கு உண்மையாகவே பேசணும்னு தோணிச்சு ஃபாதர். நான் ஒரு நோயாளி ஃபாதர், எனக்கு யூட்ரஸில் அநேகமான கட்டிகள் இருக்குது. 1-2 கட்டிகளில் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் இன் மை யூட்ரஸ், லாட் ஆஃப் சின்ன சின்ன கட்டிகள் நிறைய இருந்துச்சு. 4-5 வருஷமாக என்னுடைய ரிப்போர்ட். அதனால் என்னுடைய பீரியட்ஸினோட டைம் எனக்கு ரொம்ப வலிக்கும். 2 ரத்தம் அதிகமாக போகும். இந்த 2 ப்ராப்ளம் எனக்கு 4-5 வருஷமாக இருக்குது. எல்லா வருஷமும் நான் போய் ஸ்கேன் எடுக்கணும், ஏன்னா எனக்கு அது கேன்சராக மாறுதான்னு எனக்கு தெரியணும். அதனால டாக்டர் வந்து எல்லா வருஷம் என்கிட்ட வர சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு உந்துதல், நற்கருணை வாங்கிட்டு ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பேசுங்க பேசுங்கன்னு. ஸோ அமைதியாக உட்காந்து தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல ஆரம்பித்தேன் ஃபாதர். நத்திங், நற்கருணை வாங்குவேன், என் இடத்துல போய் உட்காந்தேன், கண்ணை மூடுவேன், மனசில் வர ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல ஆரம்பித்தேன் ஃபாதர். 2-3 மாதத்துக்கு பிறகு என்னுடைய அந்த இயர்லி செக்கப், ரெகுலர் செக்கப் வந்தது. செக்கப்புக்கு போனேன். டாக்டர் அதனுடைய ஸ்கேனுடைய ரிப்போர்ட் வந்த பொழுது திரும்ப கூப்பிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்னை பார்க்குறாங்க, நீங்கள் வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், ஏதாவது வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இதுக்கு மருந்து சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏன் டாக்டர் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது அந்த டாக்டர் அதிசயமாக சொல்கிறாங்க, உங்களுடைய யூட்ரஸில் ஒரு கட்டி கூட இல்லைம்மா, என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கட்டி கூட இல்லை. There were lot of fibroids, but she was completely healed. இவங்களுடைய வாயில வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? I started my conversation with Eucharistic Lord. நற்கருணை ஆண்டவர்கிட்ட பேச பழகினேன், அவ்வளவுதான். நம்ம எல்லாமே பல விதத்துல காயப்பட்டவங்க. உள்ளத்தில் காயங்கள் உண்டு. உங்க வீட்டில் பிரச்சனைனால உள்ளத்தில் காயங்கள் உண்டு. உங்க அப்பா அம்மாவனுடைய பிரிவினால உள்ளத்தில் காயம் உண்டு. இல்லை அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்ததுனால உள்ளத்தில் காயம் உண்டு. இல்லை உங்களுடைய அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அந்த உறவில் இல்லாதனால இருக்கு. இன்னைக்கு அங்கே எப்பவுமே வர ஒரு பொண்ணு, ஒரு 30-35 வயசு இருக்கும். போன வாரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தபோது சொல்கிறா, ஃபாதர் எனக்கு இங்கே ஒரு லிம்ப் நாட் அப்படின்னு சொன்னான். கழுத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டி இருக்குது. அவங்க அம்மா கேன்சரால தான் இருந்தாங்க. அதனால் அவளுக்கு ஒரு பயம், எனக்கும் கேன்சர் வருதான்னு தெரியல ஃபாதர். அவள் சொல்கிறேன், என்னுடைய உடம்புலலாம் நிறைய வலி இருக்குது ஃபாதர், என்னுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்களா இது உள்ளே போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவள் சொல்கிறா, என்னுடைய தம்பி ஒரு நாள் கோவத்தில் அடித்தான் ஃபாதர். அப்போ என்ன அடிச்சிருப்பான்னு பாருங்க. அவளுடைய உடம்பு முழுக்க வலிக்குது, உடம்பு முழுக்க வலிக்குது. அதனால அந்த பொண்ணு வந்து சாதாரணமாக சாட்டர்டே சண்டே வேலைக்கு போகிற பொண்ணு தான். சாட்டர்டே சண்டே ஆனால் தியான மையத்துக்கு வந்துடுவா, நான் இங்கே நிற்கிறேன் ஃபாதர். இல்லை தம்பி சில டைம் களை தூக்கி கொண்டுடுவானான்னு கூட தெரியல. அதனால் அந்த வலி இருக்குது அந்த பொண்ணுக்கு, அந்த மனசில் அந்த வலி இருக்குது. அதனால் இங்கே வந்துடுவா. அப்போ அப்படி இருக்கிற உறவுகள் இருக்கலாம். நிறைய விதமான காயங்கள் மனசில் இருக்கும் பொழுது இந்த அண்ணாளுடைய வார்த்தை ரொம்ப அழகானதுங்க. உள்ளத்தை கொட்ட வந்த ஆண்டவரே, I did not come to pour my words, I came to pour my heart. உள்ளத்தை கொட்ட வந்த இடம் ஆராதனை, உள்ளத்தை கொட்ட வந்த இடம் ஜெபம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் நான் முடிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டது, ஜெபம் என்றால் என்ன? அதற்கு பதில், ஜெபம் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு, உறவிலிருந்து வர உரையாடல். ஸோ சம்டைம்ஸ் உரையாடல்ன்றது நெசசரி கிடையாது. ஜஸ்ட் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட், பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் போதும். உரையாடல் வேணும்னே இல்லைங்க. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது அல்ல, ஆண்டவரோடு உறவில் இருப்பது. அந்த உறவிலிருந்து பேசுவது ஜெபம். உறவே இல்லாம நீங்க பேசினீர்கள் என்றால் அதற்கு பேர் விக்கிரக ஆராதனை. அது ஆராதனை கிடையாது. ஆண்டவரோடு உள்ள உறவு இல்லாம சும்மா வந்து நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க, அருள் இந்த மாதிரி சொல்றீங்க, அட்சிஷ்ட மாதிரி சொல்றீங்க, திருப்பலியை பங்கெடுக்கிறீங்க, அது ஆராதனை அல்ல, அது விக்கிரக ஆராதனை. அது நான் நாளைக்கு சொல்றேன். இப்போ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு, உறவிலிருந்து வர உரையாடல். ஏன்னா பைபிள் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, மத்தேயு 6:8 வாசி பாருங்க. Matthew 6:8. நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை, ரொம்ப அழகான வார்த்தை பாருங்களேன், he has that relationship to you. ஆண்டவர் சொன்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பாருங்களேன், உங்களுடைய கடவுள் அறிந்திருக்கிறார் என்றல்ல, உங்களுடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்றல்ல, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உன்னுடைய கடவுள் உன்னுடைய அப்பா. Your God is your father and he knows very well your needs. உனக்கு தேவை என்பது உன்னை விட அதிகமாக தெரிந்த ஒரு அப்பா இருக்கிறாருங்க. Be rooted in him. அவர் எனக்கு நல்லதுதான் செய்வார், நல்லவர், வல்லவர், எனக்கு நன்மையை செய்வார் என்ற அந்த உறவு ரொம்ப ஆழமான உறவுங்க. அது ஒரு பைத்தியக்காரத்தனமான உணவு, ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு காதல். அது சரியான வார்த்தை தான் பயன்படுத்தணும், தெரியாம நான் யூஸ் பண்ணது. பைத்தியக்காரத்தனமான காதல் அது. You should be madly in love with Jesus Christ. Madly in love with Jesus Christ. இந்த உறவு உங்களுக்கு கொடுக்க போறது madly in love with Jesus Christ. If you are rooted in Jesus, வேற எந்த ரூட்டுக்கு நீங்க போக மாட்டீங்க, வேற எந்த தப்பான வழிக்கு போக மாட்டீங்க, வேற எந்த தப்பான உறவுக்கு போக மாட்டீங்க. வருத்தங்கள் வரும், ஏமாற்றங்கள் வராது. நோய்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வராது. வீட்டுல கடன் தொல்லை இருக்கலாம், ஆனால் ஏமாற்றங்கள் வராது. எனக்கு எல்லாம் செய்து முடிப்ப என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு ஆழமான உறவு வேணும். ஒரு 2 வருஷம் முன்னால ஒரு ஜூன் மாசம், இந்த இயர் 2024 நினைக்கிறேன், 2024ல ஜூன் மாசம் கரெக்டா ஏன் ஞாபகம் வச்சிருக்கேன்னா, அப்பதான் ஹோலி ஸ்பிரிட்னுடைய திருவிழா, பெண்டெகோஸ்ட் திருவிழா முடிஞ்சது. எங்களுக்கு எல்லா மாசமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு நாள் தியானம் இருக்கு, ஒரு நாள் தானம், 1 day retreat. அந்த 1 day retreatக்காக 3வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபேமிலி வந்தாங்க. தியானம் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச போது ஆளுங்க அனாயிண்டிங் வாங்குவாங்க, ஹோலி ஆயில் அனாயிண்டிங். அந்த ஆயில் அனாயிண்டிங் டைம்ல ஒருத்தர் வந்து வாங்கிட்டே போகும்போது அந்த ஃபேமிலி வந்துச்சு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைங்க. அனாயிண்டிங் வாங்கும்போது இவங்க சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு கடன் இருக்கு, ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அனாயிண்டிங் கொடுத்த போது மனசுல வந்த ஒரு ஸ்ப்ரேயர் அவங்க கிட்ட நான் சொன்னேன், உங்களுடைய கடன் தீரும், நீங்க கண்டினியூஸா 9 நாள் தூய ஆவியானவருக்கு நவநாள் ஜெபிங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். இது நடக்கிறது ஜூன்ல. அவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க, என்ன, எவ்வளவு கடன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு 30 செகண்ட் பேசினேன், அனாயிண்டிங் கூட சொன்னேன், தூய ஆவியானவரோட நவநாள் செய்யுங்க. ஏன்னா அப்பதான் பெண்டெகோஸ்ட் முடிஞ்சதுனால நானும் அந்த நவநாள் செஞ்சனால என்னுடைய மனசுல அது இருந்தது. தப்பு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிரேயர் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஜூலை மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி தியானம் நடக்குது. தியானம் நடக்கும்போது தியானம் எல்லாம் முடிஞ்சு, பிளஸிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் சாப்பிட போயிட்டேன் எங்களுடைய டைனிங் ஹாலுக்கு. டைனிங் ஹால் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் வெளியே வரும்போது இந்த குடும்பம் வெயிட் பண்றாங்க பாக்கிறதுக்காக. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் ஜூன் மாதம் வந்திருந்தோம். அப்படியா? ஏன்னா எனக்கு முகம் மறந்து போச்சு. ஃபாதர் நாங்கள் கடன் தொல்லை இருக்குன்னு சொன்னோம். ஓ அப்படியா? நீங்கள் தூய ஆவியானவரை நவநாள் ஜெபிக்க சொன்னீங்க. சரியா, ஓகே, ஜெபிச்சிங்களான்னு கேட்டேன். ஃபாதர் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஃபாதர். சண்டே இங்கேருந்து போனோம், சண்டே ஈவினிங்கே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஃபாதர். 9 நாள் நவநாள். ஃபாதர் 7வது நாள் ஜெபிச்சு முடிச்ச அப்போவே எங்களுக்கு இந்த கடன் தொல்லை முடிவதற்கான எல்லா பொருளாதாரமும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் ஃபாதர் அப்படின்னாங்க. நான் அப்போ கேட்டேன், எவ்வளோ கடன் இருந்ததுன்னு கேட்டேன். அப்பதான் உங்களை நான் பார்த்து கேட்டேன், எவ்வளோ கடன் இருந்தது? ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, 80 கோடி ரூபாய் கடன் இருந்தது ஃபாதர். 80 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் 1 crore. 80 லட்சம் ரூபாய் கடன் 7 நாள் ஆண்டவர் முடிச்சு கொடுத்தார். எங்கிருந்து பொருளாதாரம் வந்ததுன்னு தெரியல, ஆனால் படப்பட எல்லா வழிகளும் திறக்கப்பட்டு 80 lakhs of rupees in 7 days time ஃபாதர். எனக்காக செய்து முடிக்கும் எல்லாம் வல்ல ஆண்டவரில் நான் ஆழப்படும் பொழுது, உறவு ஆழப்படும் பொழுது,
அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்ற உறவு ஆழப்படும் பொழுது கண்ட உறவுகளுக்கு போக மாட்டீங்க. அது மனிதனோடாக இருக்கலாம், பொருட்களோடாக இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு போக மாட்டீங்க. உறவு, ஜெபம் என்பது ஆண்டவரோடு உள்ள உறவு. அண்டர்லைன் பண்ணுங்க, மனசில் அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஜெபம் என்பது ஆண்டவரோடு உள்ள உறவு, உரையாடுதல் அல்ல. நீங்க உரையாடவில்லை என்றாலும் உறவு இருந்தால் ஆண்டவர் முன்னால போய் உட்கார்ந்தா போதும். உங்களுடைய தேவைகள் என்னவென்று தெரிந்த ஆண்டவர், அந்த உறவு போதுங்க. நீங்க அந்த ஊதாரி பையனை பாத்துங்களேன். ஊதாரி பையன் பாவத்தில் இருந்த பொழுது அப்பா கிட்ட போய் என்ன கேட்டான்? எனக்கு சொத்து வேணும்னு கேட்டான். ஆனா அந்த பையன் பாவத்தை விட்டு விட்டு அப்பாவை தேடி வந்தப்போ என்ன கேட்டான்? அப்பா எனக்கு உன்னுடைய பணம் வேண்டாம், அப்பா எனக்கு உன்னுடைய பணம் வேண்டாம், எனக்கு உண்ண வேணும் அப்படின்னா. ஆனா பாவம் இருந்த போது கேட்டானா? அப்பா எனக்கு உண்ண வேண்டாம், உன்னுடைய பணம் வேணும் அப்படின்னா. உறவு இல்லாத போது அவன் கேட்டான், ஐ டோன்ட் வாண்ட் யூ பட் yours. இன்னைக்கு சில நம்ம ஆண்டவர்கிட்ட வரோம், உறவு இருக்குன்னு நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வரது ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட வரீங்களா, இல்ல ஆண்டவரிடமிருந்து பெறுவதற்காக ஆண்டவர்கிட்ட வரீங்களா? Are we coming for a relationship or are we coming for a business? எவ்வளவு அசிங்கமான உறவு தெரியுமா பிசினஸ் உறவு. நீங்க எல்லாம் ஒண்ணா படிக்கிறவங்க தானே. சப்போஸ் உன்னுடைய ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட வர்றது உங்ககிட்ட இருந்து உரியறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்களேன். உறிஞ்சி போறா, என்ன படிக்கவே நல்லா நீங்க படிக்க வைக்கிறீங்க, நீங்க படிக்காம நல்லா உங்களை படிக்க வைக்கிறீங்க, அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க, உங்களுக்கு படிக்கவே டைம் கிடைக்கலன்னா உங்களை யூஸ் பண்றாங்க. அது பிசினஸ். நீ தானே என்னுடைய செல்லம், நீ தானே என்னுடைய டியர், நீ தானே என்னுடைய ஃப்ரெண்டு, நீ தானே என்னுடைய க்ளோஸ், நீ தானே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அது உறவு இல்லைங்க, அது பிசினஸ். அதாவது ஒரு ஃப்ரெண்டு, ஃபாதர் உங்க பேர் என்ன ஃபாதர்? ஆரோக்கியதாஸ். நாங்க 2 பேரும் சப்போஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபாதர் கிட்ட நான் சொல்றேன், ஃபாதர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நல்லா கவனிங்க, இஃப் ஐ லவ் ஹிம் ஃபார் மீ இட் இஸ் பிசினஸ். ஃபாதரை நான் எனக்காக அன்பு செய்கிறேன் என்றால் அது வியாபாரம். ஃபாதரை நான் ஃபாதருக்காக அன்பு செய்கிறேன் என்றால் அது அன்பு. ஒரு கணவன் ஒரு மனைவியை மனைவிக்காக அன்பு செய்கிறான் என்றால் அது அன்பு. ஒரு கணவன் மனைவியை கணவனுக்காக அன்பு செய்கிறான் என்றால் அது வியாபாரம். யூ அண்டர்ஸ்டுட்? ஒரு மனைவி ஒரு கணவனை கணவனுக்காக அன்பு செய்கிறாள் என்றால் அது அன்பு. ஒரு மனைவிக்காக கணவனை அன்பு, எனக்கு பாதுகாப்பு கிடைக்குது, எனக்கு பணம் கிடைக்குது, எனக்கு எல்லாமே கிடைக்குது, அதனால நான் இவர் கூட இருக்கிறேன் அப்படின்றது அது பேர் வியாபாரம். சோ ஃப்ரெண்ட்ஷிப்ல இது வருங்க, பிசினஸ் வரலாம். நான் ஒரு ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா அது வியாபாரம். பேதுரு கேட்டார்ல, நான் உங்க பின்னால வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், அது வியாபாரம். ஆனா அதே பேதுரு தூய ஆவியானவர் வந்த போது என்ன கிடைக்குன்னு பார்க்கல, என்ன கொடுக்க முடியும்னு பார்த்தார், அது அன்பு. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நீங்க கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்க, நீங்க ஆராதனை நடத்துறேன்னு சொல்றீங்க, நீங்க எல்லாமே செய்யறேன்னு சொல்றீங்க, திருப்பலிக்கு போறேன்னு சொல்றீங்க, பைபிள் வாசிக்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வரீங்களா, நீங்க ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட வரீங்களா? பதில் எனக்கு சொல்ல வேண்டாம், சொன்னா பொய் சொல்வீங்கன்னு தெரியும், அதனால என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்க? உறவு இருக்கிறதுனால வாயை திறக்கிறீங்களா, கிடைக்குன்றதுனால வாய் திறக்கிறோமா? கோயிலுக்கு போறோம், பூசை அட்டென்ட் பண்றோம், இல்ல ஜெபமாலை சொல்றோம், பைபிள் வாசிக்கிறோம், கிடைக்குன்றதுனால ஆண்டவர் அன்பு செய்யறோமா, ஜெபிக்கிறோமா? இல்ல ஆண்டவரே எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ லவ் யூ பிகாஸ் யூ ஆர் மை அப்பா, நீங்க அப்பா அதனால நான் உங்க அன்பு, நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ ஐ லவ் யூ, உனக்காக உன்னை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, அதாங்க உண்மையான ஆராதனை. இல்லைன்னா அது வியாபாரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அண்டர்லைன் பண்றேன், ஜெபம் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு. செகண்ட் கொஸ்டின், எப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? எப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? எல்லா வேலையும் ஜெபிக்க முடியுமா? கேட்கல. எப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? காலையில ஜெபிக்கலாம், மிட் நைட் தூங்குறதுக்கு முன்னால ஜெபிக்கலாம். மிட் நைட் தான் தூங்குறீங்களா நீங்க? சரி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால ஜெபிக்கலாம். அப்புறம் சாப்பிடும் போது ஜெபிக்கலாம். எப்பவுமே ஜெபிக்கிறீங்களா? விடியற் காலையில் ஜெபிக்கலாம். ஏன் எழுந்திருக்கிறது இல்லையோ? ஓகே. அப்புறம் எப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம்? படிக்கிறதுக்கு முன்னால ஜெபிக்கலாம். இதெல்லாம் செய்யறவங்க சொல்லுங்க, சரியா? முடிஞ்சுதா?
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா யாரோ சொன்னீங்களே எப்பொழுதுமே ஜெபிக்கலாம், அப்படி ஜெபிக்க முடியுமாங்க? டிவி பார்க்கும்போது ஜெபிக்க முடியுமா? முடியுமா? நியூஸ் பார்க்கும்போது ஜெபிக்க முடியுமா? பிக் பாஸ் பார்க்கும்போது ஜெபிக்க முடியுமா? முடியாது. பாருங்களேன், இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க டப்புன்னு சொல்றாங்க முடியாது ஃபாதர். ஏன் இவ்வளோ கோவம் தெரியல? முடியாது ஃபாதர். சூப்பர் சிங்கர் பார்க்கும்போது ஜெபிக்க முடியுமா? முடியாது. சினிமா பார்க்கும்போது ஜெபிக்க முடியுமா? முடியுமா? ஆனா எப்பொழுதும் ஜெபிக்கலான்ற வார்த்தை பைபிள்ல இருக்கிற வார்த்தை. எங்க இருக்கு? 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 16, 17, 18. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18. 1 Thessalonians chapter 5, 16, 17, 18. Rejoice always. Pray always. Thank always. அப்ப 3 always சொல்றார், கவனிச்சிங்களா? Rejoice always, pray always, thank always. அப்ப பைபிள் சொல்லுது எப்பொழுதுமே ஜெபியுங்கள். அப்ப பைபிள் ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா அது ஆறுதலுக்காக சொல்றது கிடையாதுங்க, அழகுக்காக சொல்றது கிடையாதுங்க. பைபிள் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா பைபிள் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்பொழுதுமே ஜெபிக்க முடியுமா? முடியுமா? முடியும். 2வது கேள்வி கேட்டதனுடைய பதில் உங்களுக்கு புரியணும்னா 1வது கேள்வி புரியணும். 1வது கேள்வி என்ன? ஜெபம் என்றால் என்ன? பதில் என்ன? ஆண்டவரோடுள்ள உறவு ஜெபம். இனி கவனிங்க. சப்போஸ் உங்க அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட உங்க அம்மா உங்ககிட்ட சொல்றாங்க, என்ன சொல்ல போறாங்க? அம்மா, நான் 25 வருஷம் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். உங்க அம்மா சொல்றாங்க, 25 வருஷம் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். நீ தொந்தரவு கொடுத்த போதும் நல்லா பார்த்துக்கிட்டேன், நீ அன்பு செஞ்ச போதும் நல்லா பார்த்துக்கிட்டேன், 25 வருஷமா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். அதனால நான் 1 வருஷம் அமெரிக்காவுக்கு டூர் போறேன். 25 வருஷம் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், எனக்கு 1 வருஷம் லீவ் கூட. நீ என் பொண்ணு கிடையாது, நான் உன் அம்மா கிடையாது, நான் 1 வருஷம் லீவ் எடுத்து போயிட்டு வரேன். உங்க அம்மாவால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? இனி அப்படி சொன்னாலும் அது உண்மையாகுமா? முடியாது. நீ என்னதான் லீவ் எடுத்து 1 வருஷம் போனாலும், நீ அமெரிக்கா போனாலும், அண்டார்டிகா போனாலும், ஆப்பிரிக்கா போனாலும், எங்கே போனாலும் நீ தான் என் அம்மா, நான் தான் உன் பொண்ணு. ஏன்? நம்ம தூரமா இருக்கிறோம், ஆனா உறவில் இருக்கிறோம். நம்ம பேசுறது இல்லை, ஆனா உறவில் இருக்கிறோம். உறவுன்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா அதுக்கு ஒரு கட் இல்லை, அதுக்கு ஒரு கட் இல்லை, அதுக்கு ஒரு பிரேக் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உறவு என்று ஆரம்பித்து விட்டால் எந்நேரமும் நாம் உறவில் இருக்கிறோம். நீங்க சொன்னதெல்லாம் என்ன? ஃபாதர், காலையில ஜெபிக்கலாம், மத்தியானம் ஜெபிக்கலாம், நைட்டு ஜெபிக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னால ஜெபிக்கலாம், படிக்கிறதுக்கு முன்னால ஜெபிக்கலாம், தூங்குறதுக்கு முன்னால ஜெபிக்கலான்றது நல்லா கவனிங்களேன். அது வார்த்தையாலான ஜெபம், வோக்கல் பிரேயர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வார்த்தையாலான ஜெபம். கத்தோலிக்க திருச்சபைக்கு மறைக்கல்வியினுடைய ஒரு புத்தகம் இருக்கு, சிசிசி. என்னது? சிசிசில சிசிசி ஃபுல் ஃபார்ம் என்ன? கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச். இந்த சிசிசில பார்ட் 4 இருக்கு. அந்த பார்ட் 4 தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா லைஃப் ஆஃப் பிரேயர். பிரேயர் கிடையாதுங்க, லைஃப் ஆஃப் பிரேயர். இந்த லைஃப் ஆஃப் பிரேயர்ல 3 விதமான பிரேயர் இருக்கு. 3 விதமான பிரேயர். முதல் விதம், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேயர்? வோக்கல் பிரேயர். வோக்கல் பிரேயர்னா என்ன? உடலை பயன்படுத்தியுள்ள ஜெபம். கண்ணால ஆண்டவரை பார்க்கறீங்க, கண்ணால நீங்க பைபிளை பார்க்கறீங்க, வாயால பைபிளை வாசிக்கிறீங்க, கையால தொடுறீங்க. இது உடலை பயன்படுத்தியுள்ள ஜெபம். அதான் வோக்கல் பிரேயர். 2வது பிரேயர் என்ன? மெடிடேஷன். மனதை பயன்படுத்தியுள்ள ஜெபம். அப்ப என்ன பண்ணுவோம் இல்லையா? கொஞ்ச நேரம் முன்னால பிரதர் சொன்னாலே, கண்ணை மூடுங்க, அமைதியா உட்காருங்க. அப்போ உங்களுடைய உடம்பு அடங்குது, மனசு ஜெபிக்க ஆரம்பிக்குது. உடம்பு அடக்குறீங்க, மனசுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க, மனசுல ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்றீங்க. 3வது ஒரு பிரேயர் இருக்கு. 3வது லெவல் ஆஃப் ஒரு பிரேயர், கண்டெம்ப்ளேஷன். கண்டெம்ப்ளேஷன். மனுஷனுக்கு உடம்பு இருக்கு, வோக்கல் பிரேயர். மனுஷனுக்கு மனசு இருக்கு, மெடிடேஷன். மனுஷனுக்கு 3வது என்ன இருக்கு? ஆன்மா இருக்கு. அதாங்க கண்டெம்ப்ளேஷன். ஆண்டவரோடு உள்ள உறவு இருக்க வேண்டியது உடல் அளவில் அல்ல,
ஆண்டவரோடு உள்ள உறவு இருக்க வேண்டியது மனதளவில் அல்ல. நம்ம இப்ப பாட்டு பாடுறோம், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்யறோம், கை தட்டுறோம், ஆடுறோம், இதெல்லாமே கொஞ்சம் இமோஷனை தூண்டி விட்டா மட்டும் போதாது. இமோஷனல் பிரேயர், கை தட்டுறோம், அப்பா அது பாட்டு மூலம் முடியும் போது, ஜெபம்லாம் முடியும் போது, பா இன்னைக்கு சூப்பரா இருந்தது அந்த பாட்டு, சூப்பரா இருந்தது பிரைஸ் அண்ட் வர்ஷிப், அது மனசளவுல தாங்க. அந்த மனசளவுல நடக்கிறது மூணாவது ஒரு லெவலுக்கு போகணும், a soulful relationship. அதனால தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ற இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்கு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாதுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ற அழகான ஒரு வார்த்தை soulmate. நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு சொல்ற வார்த்தை soulmate. They are not physical mate, they are not psychological mate, they are soulmates. அந்த ஃப்ரெண்ட் என்ன யோசிக்கிறான்னு இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும், வாயை திறக்க வேண்டாம். அவ என்ன ஆசைப்படுறா இவளுக்கு தெரியும், அவ என்ன மூடில் இருக்கிறா இவளுக்கு தெரியும், இப்ப போய் நோண்டலாமா நோண்ட கூடாதா இவளுக்கு தெரியும். இதாங்க சோல்மேட். சோல்மேட் இல்லாம பிசிக்கல் மேட் பக்கத்துல மட்டும் உட்கார்ந்து இருந்தோம்னா அவ கோவமா இருக்கும்போது போய் நோண்டிக்கிட்டே இருக்குது, அப்ப போய் வாங்கிட்டு வருது, அப்புறம் சண்டை, அப்புறம் ஒரு வருஷம் பேசாம இருக்கிறது. ஏன்? ஏன்னா நீங்க பிசிக்கல் மேட்டா தான் இருந்திருக்கீங்க, சைக்கலாஜிக்கல் மேட்டா தான் இருந்திருக்கீங்க, சோல்மேட் ஆகல. ஏன் இன்னைக்கு இவ்வளவு டைவர்ஸ் போகுது? கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஏன் டைவர்ஸ் போகுது? 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் வாழ முடியல, டைவர்ஸ். எவ்வளவு கேசுகள் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கா, பார்த்து கொஞ்ச நேரம் டைம் கிடைக்குமா பேசுறதுக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருக்கா. நான் சொன்னேன் நாளைக்கு ரிட்டர்ன் போகும்போது பேசலாம். ஃபாதர் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கடைசி டைவர்ஸ் நிக்குது ஃபாதர் அப்படின்றா. வாழ முடியல, வாழ விருப்பம் இல்லை, பிரச்சனைகள். ஏன் டைவர்ஸ் போகுது? பிசிக்கல் மேட்டா இருந்திருக்கிறாங்க, சிலவங்க சைக்கலாஜிக்கல் மேட் வளர்றாங்க, இன்னும் சோல் மேட்டா போகல. நல்ல உறவுகள், சோல்ஃபுல் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு கடவுளோடு இருக்க வேண்டியது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிசிக்கலுக்காக மட்டும் கிடையாது. ஆண்டவரே சாப்பாடு, ஆண்டவரே நல்ல வீடு, ஆண்டவரே நல்ல Dress, ஆண்டவரே நல்ல படிப்பு, ஆண்டவரே நல்ல மார்க் இல்ல. இதெல்லாம் தானா கிடைக்கும். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுடைய விண்ணக தந்தைக்கு உங்களுடைய தேவைகள் என்னவென்று தெரியும். அதுக்கு வர வேண்டிய உறவு என்ன தெரியுமா? சைக்கலாஜிக்கல் மட்டும் கிடையாது. It should go to a soulful relationship. ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு இருக்கிற உறவு அது soulful relationship. அப்போ என்னுடைய ஆண்டவர், நான் சில விஷயங்களை கேட்கும்போது கிடைக்கலனாலும் ஈஸ் மை ஆண்டவர், கொடுத்தாலும் கொடுக்கலாம் நீதான் என் அப்பா, கிடைச்சாலும் கிடைக்கலாம் நீதான் என் அப்பா, சொத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் நீதான் என் அப்பா. அப்பா எனக்கு உன்ன வேணும், உன்னுடையதல்ல. அந்த ஒரு உறவுக்கு வரதாங்க. அப்போ அப்படி ஒரு உறவு சோல்ஃபுல் ரிலேஷன்ஷிப்னா, நான் இப்ப கேட்கிறேன், எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க முடியும்னா, நான் சொன்ன கேள்வியினுடைய பதில் எப்பொழுதுமே ஜெபிக்க முடியும். You can be in touch with God in your soul all the 24 hours. நீ தூங்கும் பொழுதும் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருப்பாய். நீ டிவி பார்க்கும்போது ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்க முடியும். மொபைலை பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய உறவில் இருக்க முடியும். அப்படின்னா அர்த்தம் என்ன ஃபாதர்? மொபைலை பயன்படுத்தும் போது மொபைல் தப்பான வெப்சைட்டுக்கு போகாது, மொபைல்ல தப்பான மெசேஜ் போகாது, மொபைல்ல தப்பான வார்த்தைகள் போகாது. என் அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல் என்னுடைய செயலில் வராது, என்னுடைய அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சிந்தனை என்னுடைய சிந்தனையில வராது. Because I am related to him, I am rooted in him. அவருக்கு விருப்பம் இல்லாத செயல் வராது. இதாங்க ஒரு ஆழமான உறவு, soulful relationship. அப்பா கூட இருக்கிறேனோ இல்லையோ, அம்மா அமெரிக்காவுக்கு போனாங்களோ இல்லையோ, அம்மாவுக்கு பொண்ணு நான் தான், அவங்க தான் என் அம்மா. Whichever distance you may maintain, physically you may be far away. ஆஸ்திரேலியா இன்னைக்கு இருக்கிறவங்க, அதனால அம்மாவுக்காக ஏங்குறீங்க, அப்பாவுக்காக ஏங்குறீங்க, பாசத்துக்காக ஏங்குறீங்க. அவங்க தான் என் அம்மா, அவங்க தான் என் அப்பா. அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத, அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத உறவுகளை போய் விழ மாட்டீங்க, காதல் உறவுகளை போய் விழ மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சிரிக்கிறாங்க, ஐயோ ஃபாதர் அதை மட்டும் டச் பண்ணாதீங்க ஃபாதர். இப்படிதாங்க காதல் பாவம் ஆகுது. குடும்பத்துக்கு விருப்பம் இல்லாத, அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாதது. You are not soulful relationship in your அப்பா அம்மா. belongingness கிடையாது, belongings இல்ல. ஏன் அப்பா ஏன் அம்மா, அந்த அந்த belongingness இல்லாதவங்க தாங்க போய் இந்த கன்றாவில போய் விழுங்க. காதல்ன்ற கன்றாவி, காதல்ன்ற போதையில. கண்டதும் காதல், கட்டணதும் டைவர்ஸ். நேத்து பார்த்தோம், இன்னைக்கு கல்யாணம் பண்ணோம், நாளைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டோம் ஃபாதர். ரொம்ப ஃபாஸ்டர். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, இன்ஸ்டன்ட் குக்கர் மாதிரி, இன்ஸ்டன்ட் இண்டக்ஷன் மாதிரி, எல்லாமே இன்ஸ்டன்ட் மாதிரி. இன்னைக்கு கல்யாணமும் டைவர்ஸும் இன்ஸ்டன்ட் தான், ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட். ஏன் தெரியுமா? பிலாங்கிங்னஸ் இல்லை, ரூட் இல்லை, வேர் இல்லை, வேர் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால சில விஷயங்கள் ஆண்டவர்ல ரூட் இருக்கும்போது உள்ளம் உடையாது, வருத்தம் இருக்கும்.
அந்த உடையில் இருக்குமே ஒழிய ஆண்டவர் உருவாக்குவான்ற ஆழமான நம்பிக்கை இருக்கும். அப்போ எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம்? எப்பொழுதுமே ஜெபிக்கலாம். அதாவது இன்னொரு வார்த்தையில மாற்றி போடுறேன், எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கலாம், எப்பொழுதுமே இருக்கலாம். எப்போது ஓக்கல் ப்ரேயர் நடத்துகிறோம் அவ்வளோதான், எப்போது மெடிடேஷன் நடத்துகிறோம் அவ்வளோதான். ஆனால் உறவுன்றது 24 hours. அப்போ சிசிடிவி இருந்தால் தான் நல்லவனாக இருப்பேன் இல்லைங்க, சிசிடிவி இல்லைனாலும் நான் நல்லவளாக தான் இருப்பேன் நான், இல்லையா? சில டைம் இன்னைக்கு நம்மளுடைய டிராஃபிக்கெல்லாம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? மோசமாக இருக்க காரணம், அதனால் இனி எல்லா இடத்துக்கும் கேமரா வைக்க போகிறாங்க. என்றைக்கே ஒரு நாள் ஒருத்தன் வந்து செம ஃபாஸ்ட்டாக பைக்கு ஃபாஸ்ட்டாக வருது, ஒரு அங்கே அந்த மஞ்சள் லைட்லேருந்து அது ரெட் ஆக போகுது, எப்படியாவது கடந்து போயிடலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அந்த சிக்னலை கிராஸ் பண்ணிட்டான், வயலேட் பண்ணிட்டான். அப்படியே போய் திரும்பி நின்ன போது அங்கே ஒரு போலீஸ் நின்ட்டான். போலீஸ் வண்டியை நிறுத்து, ஓரங்கட்டு, 100 ரூபாய் எடு, ஃபைனை கட்டு. அப்போ போலீஸ் இவங்ககிட்ட கேட்குறான், அந்த பைக்கில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தவங்ககிட்ட சிக்னலை பார்க்கலையா? அவன் சொன்னான், சிக்னலை பார்த்தேன்யா, உன்னை பார்க்கலையா அப்படின்னா. சிக்னலை பார்த்தேன், சிக்னலை நான் பயப்படலை, ஆனால் உன்னை பார்க்கல, ஆனால் எனக்கு உன்னை பயம். அப்போ இன்றைக்கி நம்ம சிசிடிவி இருந்தால் நல்லவனாக இருப்போம், சிசிடிவி இல்லைனா எனக்கு விருப்பம் போல் இருப்பேன். போலீஸை பார்த்தா வேறு மாதிரி இருப்பேன், போலீஸை பார்க்கலனா வேறு மாதிரி இருப்பேன். பிரின்சிபலை பார்த்தா டான்ஸ் ஆடுவேன், பிரின்சிபலை பார்க்கலாம் டான்ஸ் ஆட மாட்டேன். ப்ரொஃபஸரை பார்த்தா வேறு மாதிரி இருப்பேன், ப்ரொஃபஸர் இல்லைனா வேறு மாதிரி இருப்பேன். இது யூ ஆர் நாட் ரூட்டட். 24 மணி நேரம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்பா. அந்த 24 மணி நேரம் அந்த உறவில் இருந்து பாரு, நீ தப்பு செய்யவே மாட்டேன். அப்போ ஜெபம் என்பது உறவு. ரெண்டாவது, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம், எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய உறவில் இருக்கலாம், எப்பொழுதுமே ஆண்டவருடைய உறவில் இருக்கலாம். அந்த உறவிலிருந்து வாயாலான ஜெபம் வரும். மூணாவது கேள்வி கடைசி கேள்வி. நிறைய இருந்துச்சு, பட் ஐ வில் ஸ்டாப் ஹியர். எப்பொழுது ஜெபிக்கலாம், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? லூக்கா 22:42. Why should you pray? Why should you pray? லூக்கா 22:42. சீக்கிரம் வாசிங்க. சாரி, அப்போ 40. லூக்கா 22:40. அடைந்ததும் அவர் அவரிடம் சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி இறைவனிடம் வேண்டுங்கள். அது ஒரு இடத்துல இல்லைங்க, 2வது இடத்துல திரும்ப சொல்றார், 46 நினைக்கிறேன். அவர்களிடம் என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி இறைவனிடம் வேண்டுங்கள். அப்போ ஏன் இறைவனிடம் வேண்ட வேண்டும்? அதனுடைய முதல் ஆன்சர் நல்லா கவனிங்க. ஏன் இறைவனிடம் வேண்ட வேண்டும்? சோதனை வரும், ஆனால் சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி. நீ நல்ல பொண்ணா இருப்ப, அந்த நல்ல பொண்ணா இருக்கும்போது எவ்வளவு பக்கத்தில் வருவா, வந்துட்டு அவ சொல்லுவா, இந்த பார் அந்த பையன் உன்னையே தான் பார்க்குறான், நானே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து அவன் உன்னை தான் பார்க்குறான் பாரு. நீ அன்னைக்கு கவனிக்க மாட்டேன். 2வது நாள் திரும்ப இந்த பிசாசு வரும், அவன் உன்னையே தான் பார்க்குற மாதிரி இருக்கு. அன்னைக்கும் நீ இல்லை 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 அப்படியெல்லாம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். 3வது நாள் அந்த பிசாசு வரும், உங்ககிட்ட தானே சொல்கிறேன், நீ என் வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறேன், அவன் உன்னை தான் பார்க்குறான். இங்கே 120 பசங்க இருக்கிறானுங்களே, உன்னையே தான் பார்க்குறான். அப்போ நீ பார்ப்ப, சோதனையில் விழுந்து விடுவாய். விடுறதுக்காக பிசாசு ஒன்று கூடவே ஃப்ரெண்டுன்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் விழாமல் இருக்கணும்னா, பார்த்தா பார்த்துட்டு போகிறான், அவனுக்கு கண் இருக்குது, நான் பார்க்குற மாதிரி இருக்கிறேன், அதனால் பார்க்குறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்க்குற மாதிரி இல்லைன்னா உன்னை எவ்வளோ வந்து பார்ப்பானா? பார்க்க மாட்டான். பார்க்குற மாதிரி இருக்கிறனால என்ன பார்க்குறான், அதுக்கு என்ன வேணும் பார்த்துட்டு போகிறான். இவன் மட்டுமா பார்க்குறான்? 100 பேர் என்ன பார்த்துருக்குறாங்க, 100 பேரையும் என்னால் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. சோதனையில் விழாது இருக்கும்படி. எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் அனாதை கிடையாது. அதனால் இந்த சோதனையில் உட்படாதபடி. எங்கேயாவது ஏதாவது போதைனெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா காலேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ எங்கேயோ பார்த்தேன், ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயான்னு தெரியல, யூடியூப்ல ரீல்ஸ்லேன்னு பார்த்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல பொண்ணுங்க வந்து ஸ்கூல் பசங்க வித் ஸ்கூல் யூனிஃபார்ம், தமிழ்நாட்டில் தான் எங்கேயோ, அவங்களுடைய ஸ்கூலுக்கு மாடியிலையா இல்லை வீட்டினுடைய மாடியிலையான்னு தெரியல, ஸ்கூலில் கன்னியாகுமரி, அவருடைய ஊர் தான், அதனால நல்லா தெரியுது. ஆமாம், அந்த பேசுகிற மொழி அப்படி தான் இருந்துச்சு. ஊத்திரி போடுறி அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாவ. ஸ்கூல் யூனிஃபார்மோட கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட, அதனால தான் மாட்டிக்கிட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட நீ ஊத்து நான் குடிக்கிறேன், நீ ஊத்து நான் குடிக்கிறேன்.
பாருங்களேன், சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி நிறைய வருங்க. நிறைய விஷயம், குடியா இருக்கலாம், போதையா இருக்கலாம், சிகரெட்டா இருக்கலாம், எல்லாமே வரும். காதலா இருக்கலாம், பொய் பேசுறதா இருக்கலாம். இது மட்டும் பாவம் கிடையாதுங்க. புரணி பேசுறதா இருக்கலாம். சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி உனக்கு இங்க கனெக்ஷன் இருந்தா, இங்க ரூட் இருந்தா நீ பாவம் செய்ய மாட்டேன். அப்போ ஏன் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்க வேண்டும்? மற்ற உறவுகளை கட் பண்ண, மற்ற உறவுகளில் வீழாமல் இருக்க, சோதனையில் வீழாமல் இருக்க. இரண்டாவது இதனுடைய காரணம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா நம்ம முன்னால ஒரு வசனம் பார்த்தோம், மத்தேயு 6:8 ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? நீ கேட்பதற்கு முன்னதாகவே உன்னுடைய விண்ணக தந்தைக்கு உன்னுடைய தேவைகள் தெரியும், அதனால நீ கேட்கவே தேவையில்லை. பைபிள் சொல்லும் பொழுது ஏன் கேட்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும்? why should you ask, why should you pray? if God knows everything, if my father knows everything, why should I open my mouth to ask the needs? என்னுடைய தேவைகளை கேட்க நான் ஏன் வாய் திறக்க வேண்டும்? அப்பாவுக்கு தெரியுமே, ஆண்டவருக்கு தெரியுமே, அப்ப ஏன் நான் வாயை திறக்கணும்? அதுக்கு சிம்பிளான பதிலுங்க, ரொம்ப ஈஸியான பதில். முடிச்சிடறேன், ஏன்னா டைம் ஆனதுனால. கேள்வி கேட்டா கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா கவனிங்க. ஏன் நீங்கள் கேட்க வேண்டும்? நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே ஆண்டவருக்கு இது தெரியும் அப்படின்னா, நான் 100க்கு ஆண்டவரே 90 மார்க் கேட்கிறேன், நான் வாயை திறந்து கேட்கணுமா? உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வருது, 100க்கு 90 மார்க் வேணும். உங்களுக்கு ஒரு ஆசை, கேட்கணுமா வேண்டாமா? உங்களால எடுக்க முடியும், 90 எடுக்க முடியும், 100 எடுக்க முடியும். இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட 90 தான் கேட்கறீங்க. கேட்கணுமா வேண்டாமா? நீங்க கேட்டாலும் ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார், எனக்கு 75 தான் தருவேன்னா அதுதான் தருவார். அப்ப கேட்கணுமா வேண்டாமா? அம்மா கிட்ட ஆசையா கேட்குறீங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு இட்லி வேணும். ஆனா அம்மா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி பொங்கல் தான். அந்த அம்மா கிட்ட போய் இட்லி வேணும்னு கேட்கணுமா வேண்டாமா? பொங்கலை முடிவு பண்ணி வச்சிருக்கிற அம்மா கிட்ட போய் இட்லி வேணும்னு கேட்கலாமா வேண்டாமா? கேட்க வேணாம். ஏன் கேட்கணுமா? ஏன் கேட்கல? புரியல. பொங்கலுக்கு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கம்மா, நீங்க போய் இட்லி, அம்மா நாளைக்கு காலையில் எனக்கு இட்லி வேணும்னு சொல்றீங்க. கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா? அம்மா சொல்ல மாட்டாங்க லூசுன்னு? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா? ஆனா கிடைக்காதே, மறுநாள் கிடைக்கும். கேட்கணும். உங்களுடைய விண்ணக தந்தைக்கு நீங்க நான் உனக்கு பொங்கல் தான் கொடுக்க போறேன்னு தெரிஞ்சாலும் ஆண்டவரே எனக்கு இட்லி வேணும்னு கேட்கணும். ஏன் தெரியுமா? கேட்கும் போது அது கிடைக்காது. இருந்தாலும் கிடைக்குதோ இல்லைங்க, I acknowledge when I ask you, I acknowledge that you are my mother. அம்மா, நான் உன்கிட்ட தான் கேட்க முடியும். நீ தரியோ இல்லையோ, நீ தான் என் அம்மா, நீ தான் என் அப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் கேட்க முடியாது, பக்கத்து வீட்டுல அம்மா கிட்ட போய் கேட்க முடியாது. When I ask something, I acknowledge that you are my mother. When I open something, என்னுடைய வாயை திறந்து நான் கேட்கும்போது நான் உறுதி செய்றேன், அப்பா நீங்க தான் என் அப்பா. நீங்க தரீங்களோ இல்லையோ, பட் I have the relationship with you. எனக்கு உன்னோடு உள்ள உறவு இருக்கு ஆண்டவரே, அதனால நான் உன்கிட்ட தான் கேட்பேன். நீ தரியா இல்லைன்றது வேற. I have a soulful relationship, so I need you, oh my Lord. I will ask whether you give or not. என்னுடைய உறவு. புரியுதுங்களா? அப்ப 3 கேள்வி 3 பதில். முதல் கேள்வி, ஜெபம் என்றால் என்ன? பதில், ஆண்டவரோடு உள்ள உறவு. இரண்டாவது கேள்வி, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும்? பதில், எப்பொழுதுமே ஜெபிக்கலாம், எப்பொழுதுமே ஆண்டவரோட உறவில் இருக்கலாம். மூணாவது கேள்வி, ஏன் ஜெபிக்க வேண்டும்? அதுக்கு 2 பதில். முதல் பதில், சோதனைக்கு உட்படாது இருக்க ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்க வேண்டும். 2, ஆண்டவரே என் தந்தை என்பதை நான் உறுதி செய்கிறேன், நான் அக்னாலேஜ் பண்றேன், அதனாலதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். சரிங்களா? 8 மணி